இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. பார்ப்பனியத்தை ஊக்குவித்ததாக எம்ஜிஆர் குறித்து பேசிய திருமாவளவனுக்கு பதிலளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, எம்ஜிஆரை பற்றி பேசினால் திருமாவளவன் காணாமல் போய்விடுவார் என விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்து இருவர் பேசியதையும் வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. எம்ஜிஆர் பேசுறதுக்குலாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும் தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிருந்தார். எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தக்கிக் கொண்டிருக்கிறார். எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் சாதி எல்லைகளை கடந்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் நான் குறிப்பிட்டேன், அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஜெயலலிதா அம்மையார் மீதும் அதீதமான மதிப்பு உண்டு. அவர்களை பலமுறை நான் மனம் திறந்து பாராட்டியிருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி கலைஞரை மையப்படுத்தி அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்று அவருடைய நினைவேந்தல் நிகழ்வில் பேசினேன், அவ்வளவுதான். எம்ஜிஆர் அவர்களை அவமதிக்கும் நோக்கம் என்னிடத்தில் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. திமுக கூட்டணியில் எந்த கட்சிகளுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அது ஒரு உறவை அல்லது கூட்டணி உறவை சிதைப்பதாக இருக்குமா? எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் தனக்கில்லை என விசிகவின் தலைவர் திருமாவளவனை தெரிவித்துள்ள நிலையில், அவரது பேச்சுக்கு நியாயம் கற்பிக்கும் வகையில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பதிவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாபம் விடுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், எம்ஜிஆர் குறித்து திருமாவளவன் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். 1979ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு அரசாணையை அனைத்து கட்சிகளின் எதிர்ப்பால் எம்ஜிஆர் ரத்து செய்ததாக தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு குறித்த சமூக நீதி பார்வை எம்ஜிஆருக்கு இல்லை என்பதே வெளிப்படுவதாகவும் அவர் சாடியுள்ளார். கருணாநிதி வெறுப்பு மற்றும் தனக்கிருந்த சினிமா புகழை மட்டுமே வைத்து ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் என்றும், மற்றபடி எந்த கோட்பாடு பின்னணியும் அவருக்கு இல்லை என்றும் வன்னியரசு தெரிவித்துள்ளார். குறிப்பாக கருணாநிதிக்கு இருந்த பார்ப்பானிய எதிர்ப்பு அரசியல் எம்ஜிஆரிடம் இல்லை என்பதே உண்மை என்றும், திருமாவளவன் பேசியதும் அதைத்தான் வெளிப்படுத்தியதாகவும் வன்னியரசு குறிப்பிட்டுள்ளார். உச்சகட்டமாக நான் ஒரு பாப்பாத்தி என சட்டப்பேரவையிலேயே சொன்ன ஜெயலலிதா திராவிட இயக்கத்திற்கு தலைமை தாங்கியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை புரிந்து கொள்வதற்கு முதலில் சித்தாந்த சிந்தனை வேண்டும் என்றும், அது எடப்பாடி பழனிசாமியிடம் எதிர்பார்க்க முடியாது என்பதால் திருமாவளவனின் உரையை கேட்காமலே சாபமிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை பின்னிருந்து இயக்குவது போல் எம்ஜிஆரை உருவாக்கியதே பார்ப்பனிய கும்பல்தான் என்பதை இன்னும் உரத்து சொல்வோம் என்றும் தமது பதிவில் வன்னியரசு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.